அப்படியே மக்களை கூட்டம். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னு இருந்த இடத்துல இன்னைக்கு கூட்டாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தமிழகம் நகர்ந்திருக்கு. இப்படி கூட்டாட்சி அமைகிறதுனால ஏற்படக்கூடிய சாதகங்கள் பாதகங்கள் என்னென்ன இருக்கும்? ஒருவேளை இது எப்படி நம்மளை முன்னேற்ற பாதைக்கு கூட்டிட்டு போகுமா? சொல்லுங்களேன், கொஞ்சம் பரபரப்பாக இருக்குல்ல அப்படின்னு கூப்பிட்டு கேட்டால் அவங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் பதிலாகவே சொல்லியிருக்கிறாங்க. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சாதகமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த திட்டத்தையும் எடுத்து அங்கே உதவி செஞ்சிட முடியாது. ஆட்சி வந்துட்டு கண்ட்ரோலாக இருக்கும். ஒரு சில முடிவுகளை எடுத்தவங்க ஒருத்தம் செய்ய முடியாது. தனிப்பட்ட ஆட்சியாக இருந்தால் அவங்க ரொம்ப கேட்டு கெஞ்ச வேண்டியிருக்கும். இந்த கூட்டணி ஆட்சியாக ரொம்ப உரிமையாக கேட்டு பெற்று நம்ம தொகுதிக்குள்ள நல்லது பண்ணலாம், அந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் நல்லது செய்யலாங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஏற்படும். இதே மாதிரி ஒரு அரசியல் நான் பார்த்ததில்லை. ஒரு நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். கூட்டணி ஆட்சியில் எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கூட்டணி வர்றது ஏற்கனவே ஆண்டவங்க அவங்களோட அனுபவத்தில் செய்யலாம். ஆனால் விஜயால் செய்ய முடியுமா? தவறுகள் என்பது களையப்படும். லஞ்ச லாவண்ய ஊழல்கள் என்பது குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. கூட்டணி ஆட்சி அமைவது நல்லது, மக்களுக்கு நல்லது. புதிய ஒரு கட்சி தலைமை தாங்குது. அதுக்கு சப்போர்ட்டிவாக அனுபவமிக்க மற்ற கட்சியிலிருந்து பெரியவங்க கொஞ்சம் ஆலோசனை சொல்லும்போது நம்ம ஒரு அண்டை மாநிலங்களையும் ஒரு மேலிடத்தையும் அண்டை நாட்டினரையும் சமாளிக்கிறதுக்குரிய சக்தி நம்மளுக்கு கிடைக்கும். தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான சாதகமும் நடக்க போகிறதா என் அறிவிக்கு எட்டலை. தனி மெஜாரிட்டியில் இருந்தால் தான் எந்த இதுவுமே கொஞ்சம் தீவிரமாக செயல்படுத்த முடியும். இது கொஞ்சம் போக தான் தெரியும். தமிழ்நாடு மாதிரியான ஒரு முற்போக்கான மாநிலத்துக்கு எந்த ஒரு கட்சி ஆண்டாலும் அது ஒரு சிங்கிள் மெஜாரிட்டியாக இருக்கும் போது மட்டும்தான் அதனுடைய செயல் திட்டங்களை மக்கள்கிட்ட சரியான விதத்தில் எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ இந்த லீடர்ஸ் இவங்க கூட எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணுவாங்கன்றது கேரண்டி இல்லை. கண்டிப்பாக மக்களுக்கு சாதகமாக இருக்கேன்னா பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட அவங்களோட ஐடியாஸ் எல்லாம் ஒருத்தர் கேட்டு பண்ணுறப்ப வித்தியாசம் தெரியும். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிங்கிறது ஊழல் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன்ஸு ஆப்போனண்ட்டாக இருக்க போகிறாங்க, அகெயின்ஸ்டாகவும் இருக்குவாங்க. ஸோ அதை எப்படி டேக்கிள் பண்ண போகிறான்றது தான் விஜயோடைய ஒரு பெரிய ஒரு கேமாக இருக்க போகுது. தமிழக மக்களுக்கு இந்த புதிய ஜெனரேஷனுக்கு இந்த கூட்டணி ஆட்சி என்பது ஒரு புதிதான விஷயம். இது எதிர்காலத்தில் எப்படி நடக்குன்றதை பார்த்து தான் நிச்சயம் அந்த வெற்றியினுடைய இதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.